கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. இந்த நாமாவளியை தனியா செவத்தை பார்க்க பாடிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 1000 பேர் 5000 பேர் திருப்பி வாங்கி பாடும்பொழுது அது அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், ஒரு தெம்பை கொடுக்கும். அதுதான ரசத்தை அனுபவிக்க முடியும். பக்தா சங்கம்யச்ச அந்யோன்யம். பாகவதாலாம் பக்தர்கள்லாம் சேர்ந்து வைரபாவத்தை மறந்து அது எல்லாத்தையும் கொடுக்குமா பகவன் நாமம். பகவானுடைய கதை அதை கொடுக்கும். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அசடு கெட்டிக்காரன், ஜாதி குலம் கோத்திரம் எல்லாம் இந்த 2 மணி நேரம் மறந்துடும். அதுக்கப்புறம் நாம நினைச்சாதான் நாம யாரு என்ன எல்லாம் ஞாபகம் வரப்போறது. எல்லாரையும் ஒரே கோட்டில் கொண்டு வந்துடும் இந்த பகவன் தான். அடியேனும் கலந்துக்கலாமா? ஆனந்தமா வாங்கோன்னா. இப்ப தனியா தம்புராவை மீட்டின்னு பாடினவருக்கு ஒரு ஜோடி கிடைச்சிடுது, பக்கவாத்தியம். விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி இப்படி பாடிட்டே இருக்கும்போது இன்னொரு பாகவதர் ஒருத்தர் ஆரம்பணியத்தை மாட்டின்னு போனார் ரோடுல. பஜனை சத்தத்தை கேட்டுவிட்டு அடியேனும் கலந்துக்கலாமான்னார். ஆனந்தமா வாங்கோ. இப்ப என்னாச்சு? மிருதங்கம் ஆச்சு, ஹார்மோனி ஆச்சு, பாடுறவர் ஆச்சு, ஃபுல் செட்டு. உடனே அந்த வீதியில போயிட்டு இருக்கிற பக்தாள்லாம் வாங்கி பாடுறதுக்கு ஆள் வேணுமே, நாங்க வரலாமான்னு எல்லாரையும் அழைச்சுட்டார். இப்ப அந்த பஜார்ல இருக்கிற அவரோட கடை, ஜவுளி கடை பஜனை மடமா ஆயிடுச்சு. விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி. ஒரே பாகவதாலாம் இருக்கா. எல்லாம் குல்லாவை போட்டு பஞ்சகத்தை கட்டின்னு ஜிப்பாவை போட்டு ஜால்ராவை தோல்ல மாட்டிண்டு விட்டல் விட்டல் விட்டல். எங்கேயோ பைய தூக்கின்னு கடைக்கு போயிட்டு இருக்கா சில மாமி, கல்யாணத்துக்கு புடவை வேஷ்டி வாங்கணும்னு. இந்த பஜனை சத்தத்தை கேட்டா இது என்ன பஜனை மடமா கடையா? போர்டு கடைன்னு போட்டிருக்கு, உள்ள பஜனை சத்தம் கேட்க. அப்படி எட்டி பார்த்தா இப்படி பஜனையில கலந்துக்காத ஜனங்கள் இருக்கா பாருங்க. அவளை பார்த்து இவருக்கு பரிதாபமா இருந்தது. தயையோட கூட இப்படி ஆனந்தமா பகவன் நாமம் இருக்கு, சத்சங்கம் இருக்கு, அதை விட்டு விட்டு இதே உண்டியே உடையே உகந்துன்னு சாப்பிட்றது, தூங்குறது, டிஃபன் பண்றது, இப்படியே பொழுத போக்கின்னு இருக்காளே. அவளை பார்த்து கொஞ்சம் இறக்கமா இருந்தது. இப்படியே திண்டாடுறாளே. சஷ்டி பூர்த்தி ஆயிடுச்சு, சதாபிஷேகம் ஆயிடுச்சு. என்ன தெரியும்னா டி நகர் தெரியும், மாம்பழம் தெரியும், மயிலாப்பூர் தெரியும், மந்தவெளி தெரியும், இதோ இப்படியே சுத்தி சதாபிஷேகம் ஆயிடுச்சு. இப்படியா இருக்கிறது? ஒரு ஊர் இருக்கு, போய் பார்க்க வேண்டாமா? மனித பிறவையை அடைந்தவர்கள் ஜென்மால ஒரு தடவையாவது போய் பார்க்க வேண்டாமா? எந்த ஊருன்னார்? தன்ய தன்ய ஹே நகர பூ வைகுண்ட பண்டரபூர பூ வைகுண்ட பண்டரபூர பூ வைகுண்ட பண்டரபூர பூ வைகுண்ட பண்டரபூர தன்ய தன்ய சந்திரபாக. ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அதுக்கு பூ வைகுண்டம்னு பெயர். இந்த பூலோகத்துல ஒரு வைகுண்டம், அந்த ஒரிஜினல் வைகுண்டம் ஒன்று இருக்கும்போது இங்க டூப்ளிகேட்டா இன்னொரு வைகுண்டம் எதுக்கு? பானுதாசர், துகாராம சுவாமிகள் முதலிய மகாத்மாக்கள்லாம் சொல்றா, அந்த வைகுண்டம் தகுதி உள்ளவர்களுக்கு, இந்த வைகுண்டம் எந்த தகுதியும் இல்லாதவர்கள், நம்ம மாதிரி அஞ்ஞானிகளுக்கு இந்த வைகுண்டம். பூ வைகுண்ட பண்டரபூர. அங்க ஒரு நதி ஓடுறது,
பாரத தேசத்துல உள்ள சகல புண்ணிய நதிகள் எல்லாம் ஸ்நானம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் சந்திரபாகாங்கிற அந்த நதியை பார்த்தாலே கிடைக்கும். தன்ய தன்ய சந்திரபாகா மத்தியே புண்டலீகா உபா. அந்த சந்திரபாகா நதியில நடுப்புல இந்த சர்வேஸ்வரனை பண்டரிபுரத்துக்கு வரவழிச்ச அந்த புண்டலீகனுடைய சமாதி அதிஷ்டானம். மத்தியே புண்டலீகா உபா மத்தியே புண்டலீகா உபா. இப்படியே இடுப்புல கையை வச்சுட்டு சேவை கொடுத்துட்டு இருக்கிற பண்டரிநாதன் பக்தாள்லாம் இல்லாத நேரத்தில் தனியா இருக்கும்போது போர் அடிச்சு போயிடும் அவருக்கு. அப்ப என்ன பண்ணுவாரா, யாரும் இல்லாத நேரத்தில் இடுப்புல கையை தானே வச்சுட்டு இருக்காரு. அங்க ஒண்ணு சொருகின்னு இருக்காராம். என்ன புல்லாங்குழல், பாண்டுரங்கனுடைய அலங்காரத்துல ஒண்ணு குழல். பக்தாள் இல்லாத நேரத்தில் இந்த குழலை இடுப்புல இருந்து எடுத்து தன்ய தன்ய வேணுநாத கிரீடகரித்தோ கோவிந்த. அங்க நிற்கிற பரமாத்மா யாரு? சாட்சாத் மகாலட்சுமியினுடைய பர்த்தா, கணவர். தன்ய பத்மாலய சிப்பாலி, மகாலட்சுமியினுடைய கணவன். அதை விட ஆச்சரியனேனா, மகாலட்சுமியினுடைய கணவன் அந்த பண்டரிபுரத்துல மாடு மேய்க்கிறான். காயிச்சாரி வனமாலி. பண்டரிபுரத்துக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல கோபாலபுரின்னு ஒரு ஊர். அங்க கண்ணபிரான் மாடு மேய்ச்சான், அதனாலேயே கோபாலபுரின்னு பேர். காயிச்சாரி வனமாலி தன்ய பண்டரிச்சாவாச. இப்பேற்பட்ட அந்த பண்டரிபுரத்துல ஒரு ஜீவன் ஒரு 10 நிமிஷம் தங்கணும்னா ஜென்ம ஜென்மமா பாக்கியம் பண்ணிருக்கு. அப்பதான் பண்டரிபுர வாசம் கிடைக்கும். தேவகாய பானுதாசன், இத்தனை அபங்கமும் தன்னோட ஜவுளி கடையில உட்கார்ந்து பாடுறாரு. இவர் ஒரு 50 பேர் வாங்கி பாடுறா. எங்கேயோ ஜவுளி வாங்க போன அந்த மாமி பஜனை சத்தை கேட்டுட்டு இங்க வந்து பார்த்தா பாகவதாலாம் பஜனை பண்றா. ஆனா ஜவுளி கடை உள்ள வந்த உடனே அவளுக்கு தோணினது, எந்த ஜவுளி கடைக்காரரும் வெறுமனை கொடுக்க போறதில்ல, காசுக்கு தான் கொடுக்க போறா. எங்கேயோ ஒரு ஜவுளி கடைக்காராள்கிட்ட இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு பாகவதால் பஜனை பண்ற இந்த கடையில கொடுத்தா என்ன? 2 காரியம் ஆச்சு. பாகவதாளுக்கும் கொடுத்தா மாதிரி ஆச்சு, வியாபாரமும் பண்ணினா மாதிரி ஆச்சு. உடனே 2 மாமி அக்கம் பக்கத்துல வாங்காம நேரம் இங்க வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கிற பானுதாசரை பார்த்து அந்த புடவை எடுங்கோ, அது என்ன விலைன்னு கேட்கிறேன். இவா பேசுறா, ஆனா அவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு இந்த புடவை என்ன விலை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை. அந்த புடவையை எடுங்கோ என்ன விலைன்னு ஒண்ணவே அது உள்ள ஒரு நூல்ல கோத்து ஒரு அட்டையை உள்ள சொருகி வச்சிருக்காரு. பஜனை பண்ணிட்டே அந்த அட்டையை வெளியில எடுத்து தன்ய பண்டரிச்சாவாச விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி. அதுலயே விலை எழுதி வச்சுட்டார். ஏன் அப்படின்னா தன் சௌகரியத்துக்கு வளவளவலன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். நம்ம பஜனை பண்ணுவோம், விலை கேட்டா அப்படி அட்டையை காமிப்போம். பஜனை பண்ணாம மட்டும் விலை சொல்லியிருந்தா பேரம் பேசுவா. பஜனை பண்ணிட்டே அப்படி அட்டையை நீட்டின உடனே யாரும் பேரம் பேசல, நீட்டின பணத்தை கொடுத்துட்டா. அதுல என்ன பணம் இருக்கோ அதை கொடுக்கறாரு. பணத்தை வாங்கி கல்லாப்பட்டியில போடும்போது விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி அந்த நாமம் சொல்லிட்டு தான் வாங்கி கொடுக்குறாரு. இந்த புடவை வேஷ்டி, கல்யாண முகூர்த்த புடவை வேஷ்டி கொடுக்கணுமே, கொடுக்கும்போது விட்டோபா ராமகிருஷ்ண ஹரி. இப்படி பணத்தை வாங்கிக்கும் போதும் பகவன் நாமம், பொருளை கொடுக்கும் போதும் பகவன் நாமம். ஏன் க்ஷேமம் வராது? அதை வாங்கின்னு போனா கல்யாணம் ஆன 1 வருடத்திலேயே குழந்தை பிறக்கிறது. அவ என்ன பண்றா, அந்த கடை ராசி நல்ல ராசி. 2 மாமி ஜகத்து முழுக்க பப்ளிசிட்டி பண்ணி விடுவான். 2 மாமி போறோம் சொன்னா கடைசியில பாக்கி வியாபாரிகளுக்கெல்லாம் தலைவலியா போச்சு. எந்த கடைக்கு யாரும் போக மாட்டேங்கிறா.
இங்க கியூல நிற்கிற சாமா வாங்க. விட்டோபா ராம கிருஷ்ண ஹரி அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமிய. நீ இப்படி பஜனை பண்ணு, உன்னோட யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். கீதையில கண்ணபிரான் அபயம் கொடுக்கலையா? அந்த அபயத்தை இந்த பக்தர்களுடைய கதையில நாம பார்க்கிறோம். இப்படி பகவத் பக்தியோட கூட வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. விட்டோபா ராம கிருஷ்ண ஹரி விட்டோபா ராம கிருஷ்ண ஹரி விட்டோபா ராம கிருஷ்ண ஹரி. ஆனந்தமா பஜனை பண்ணிட்டே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, கவலையே இல்லாமல். பாக்கி கடைக்கார ஆளுகெல்லாம் கஷ்டமா போயிடுது. என்ன கஷ்டம்னா, ஒரு பழமொழி சொல்லுவா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு. சும்மா இருந்தவரை இப்படி கடையை வச்சு கொடுத்து கடைசியில் நம்ம பழப்புன்னா போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு தேவையான இந்த துணிமணிகளை மொத்தமா வாங்கிறதுக்கு பணத்தை மூட்டை கட்டி எடுத்துன்னு போவா எல்லா வியாபாரிகளும் பர்ச்சேஸ் பண்ண. அப்படி கிளம்பினார் பானுதாஸ். பெரிய பண மூட்டை, ரொம்ப தூரம் குதிரையில போய் ஒரு 50-100 பேரா குதிரையில போய் வியாபாரம் பண்ண போறா, வாங்க போறா. போற வழியில இருட்டி எடுத்து ஒரு சத்திரம் அங்க தங்கியிருக்கார். அவர் சத்திரத்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கார். குதிரையை எழுத்தாப்புல ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டார். ராத்திரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நிசப்தமான அந்த ராத்திரி வேளையில ஒரு தம்புரா ஸ்ருதியும் பஜனை சத்தமும் காதல விழுந்தது. எங்கேன்னு விசாரிச்சார். பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு பஜனை மடம், அங்கே ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு பாண்டுரங்க பக்தர் பஜனை பண்ணுறார். மற்ற வியாபாரிகள் எல்லாம் பார்த்து, நீங்கள் என்னுடைய பணத்தை எல்லாம் பார்த்துக்கோங்க, குதிரையை பார்த்துக்கோங்க, நான் பஜனைக்கு போயிட்டு வந்துவிடுறேன். அவெல்லாம் முடியாது, ஏதாவது ஒரு சிரமம் வந்து விடுதுன்னா எல்லாம் உன்னதான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனேன், நீ தான் சரியாக பார்த்துக்கல, பணத்தை கொடுன்னு என்னை பார்த்து கேட்ப. நீ அவாவா பொருளை அவாவா தான் வச்சுக்க. இவர் சொன்னார், என்னோடதுக்குன்னு தனியாவா நீங்க காவல் காக்க போறேன், உங்களோட சேர்த்து வைக்கிறேன், பார்த்துக்கோ. முடியாதுன்னு உங்களோடதோட வைக்கிறேன், பாண்டுரங்கன் பார்த்து பாடினார், கிளம்பிட்டார். மற்ற வியாபாரிகளுக்கு ரொம்ப நாளா அசூய. அவருடைய அத்தனை பணத்தையும் அவரோடத்தை மட்டும் எடுத்து ஒரு புதர்ல ஒளிய வச்சுட்டா. எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு திருடின்னு போயிட்டான்னு பொய் சொல்லிடுவோம். என்ன ஆச்சரியம், ஒரு 2 மணி நேரத்தில் 50-60 தீவெட்டி கொள்ளக்காரர்கள் வந்து இவா எல்லாரையும் அடிச்சு உதைச்சு எல்லா வியாபாரிகளுடைய பணத்தையும் தூக்கின்னு போயிட்டான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் ஒரு குரல் இருக்கு பாருங்க. எந்த ஹிம்சையும் யாருக்கும் பண்ணக்கூடாது, பண்ணினால் அதை நாமே அனுபவிச்சாகணும். பெரிய நஷ்டம், எல்லாரும் அழறா. இந்த பணத்தை ஒளிய வச்சுவிட்டு இந்த மற்ற வியாபாரிகள் குதிரையும் அவத்து விரட்டி விட்டுட்டா, இங்கேயானு போகட்டும்னு. பஜனை முடிஞ்சது. இந்த பானுதாசர் பஜனை மடத்து வெளியில வரார். அவருடைய குதிரை அங்க ஒரு மரத்துல கட்டப்பட்டு இருக்கு. இவர் குதிரையை அவுத்து விட்ட உடனே பகவான் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்து வந்து இவர் குதிரையை தேடி பிடிச்சு பஜனை மடத்து வாசல்லையே கட்டி போட்டுவிட்டான். இவரை பார்த்து அது கணக்கிறது, தன் குதிரைன்னு தெரிஞ்சுட்டார். அதில் ஏறிண்டு வந்து பார்த்தா இந்த சத்திரத்தில் எல்லா வியாபாரிகளும் கன்னத்தில் கை வச்சுன்னு அழறா. ஏன் உங்களுக்கு துரோகம் பண்ணினோம், எங்க சொத்தெல்லாம் போச்சு. புதரில் ஒளிய வச்சிருக்கிற பானுதாசருடைய சொத்தை முழுக்க கொடுத்து அவர்த்தியை கொடுத்து மகாத்மாவான உங்களுக்கு அபச்சாரம் பண்ண போக அது எங்களுக்கே வந்துடுது, பெரிய நஷ்டம். பார்த்தார் பானுதாசன், அர்த்தம் அனர்த்தம். ஆச்சாரியார் சொல்லலையா, ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார், அர்த்தம்னா பணம், பணம் இருக்கு, அது அர்த்தம் இல்லடா அனர்த்தம். அது எல்லாம் பணத்தோம், பணத்துக்காக தானே இத்தனை காரியமும். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அப்படியே சமமா எல்லா வியாபாரிகளுக்கும் பிரித்து கொடுத்துட்டார். இதுக்காக தானே இத்தனை சிரமம். நீங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க கொடுத்தது தானே. பிரித்து கொடுத்தார். துண்டை உதறி தோளில் போட்டுட்டார். அத்தனை பேரும் கண்ணும் கண்ணீருமா பானுதாசரை பார்த்து, சுவாமி எங்க என்னார், எனக்கு ஒரு பிராரப்தம் இருந்தது வியாபாரம் பண்ணணும்னு, அது நீங்க ஏற்படுத்தி கொடுத்தது, அது இன்னியோட ஓம் சரியா போயிடுச்சு. சொத்தை முழுக்க கொடுத்துட்டார். இப்ப எங்க போறேன்னா கட்டிண்ட வேஷ்டியோட பண்டரிவர் வந்துட்டார். வைராக்கியத்துக்கு ஏதாவது வியாஜம் ஒன்று வேணும், காரணம் வேணும், கிளம்பி வரதுக்கு ஒரு காரணம் வேணும். பணத்தை முழுக்க பங்கு போட்டு கொடுத்துட்டு பண்டரீபுரம் வந்தார். சந்திரபாகால ஸ்நானம் பண்ணினார்,
பண்டரிபுரத்தை பிரதட்சணம் பண்ணினார். சாதுக்கள் எல்லாம் பார்க்கிறார், எந்த சாதுக்களுடைய முகத்திலையும் சோபையே இல்லை, களையே இல்லை, எல்லாரும் துக்கமா இருக்கு. நேரா தாயாருடைய சன்னிதானத்துக்கு போனா அங்க ருக்மிணி தேவி அழுதுன்னு இருக்கா. ஏமா அழறேன்னு கேட்கிறார். ஒரு ஆச்சரியனா, இந்த பக்தாள்லாம் அந்த சந்நிதிக்கு போனா அங்க இருக்கிற பெருமாள்லாம் பேசுவார். இவர் நாம பண்ணா பேசுறாரோ? திருப்பாணாழ்வார தோல்ல எழுந்துருளை பண்ணி இங்க அழிச்சிடுவான்னு பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாரு. அதே ரங்கநாதன் தானே இப்ப இருக்கார். நாம போனா நம்மளை பார்த்து ஏதாவது சொல்றாரோ? அவர் எப்ப வந்த கேட்கிறாரா? சௌக்கியமா கேட்கிறாரா? கிடந்தவாறு பேசு அப்படிங்கிறார் ஆழ்வார், திருமிசை ஆழ்வார். படுத்துன்ற பள்ளி கொண்ட அந்த பெருமாள் ஆழ்வார் வந்து விட்டாரேன்னு எழுந்துட்டாராம். திருக்குடந்தையில கும்பகோணத்தில் இருக்காரு பெருமாள் அமுதன், படுத்துன்ற பெருமாள் எழுந்துட்டார். உன்னை சிரமப்படுத்தி விட்டேனேனா? உன்னை சிரமப்படுத்தியா? சிரமப்படுத்துறதுக்காக நான் வரணும்? நீ படுத்துட்டே என்கிட்ட பேசலாம்ங்கிறார் ஆழ்வார். படுத்துட்ட பெருமாள் எழுந்து விட்டாரோன்னு, நில்லு இப்படியே இருன்னொன்னே எந்த நிலவரையில் எழுந்துட்டாரோ அந்த நிலவரையில் இப்ப இருக்காரு சுவாமி. போய் பார்த்தா படுத்துக்கவும் இல்லை, உட்காரவும் இல்லை. இப்படியெல்லாம் அந்த பெருமாள்லாம் பக்தர்கள்ட்ட எல்லாம் சௌலபியமா இருந்து பேசினாரு. இப்ப நாம போனா என்ன சௌக்கியமானு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அன்னைக்கு பெருமாள் இருந்தார், இன்னைக்கு பெருமாள் இல்லையா? அப்படியா சொல்றது? இன்னைக்கும் இருக்கார், பேசுற வாழ்கிட்ட பேசுற. ஏன் நாம போனா பேசலன்னா? அவர் அப்படியே தான் இருக்கார். அவரை பேச வைக்கிற பக்தி நமக்கு இல்லை. அவரை பேச வைக்கிறதுக்கு ஒண்ணு வேணுமே, பக்தி இருந்தா தானே பேசுவேன். துகாராம் வரார், ஞானேஸ்வரர் வரார், நாமதேவர் வரார், பாலை நீட்டுறார், பாலை குடிக்கிறான். பாண்டுறங்க ஒரு டம்ளர் பால் அப்படி நீட்டினார், மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்கிறார். நாம தான் எவ்வளவு நாளா மணி அடிச்சுட்டு இந்த தீபாரதனை காட்டிட்டு சுவாமி சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க. இன்னைக்காவது சாப்பிட்றாரு. அடுத்து ஏன் சாப்பிடலன்னு அந்த வெறி வேணும்னார் பக்தியில. அந்த வெறி வேணும், பிடிவாதம் வேணும். நீ சாப்பிடாட்டா தலையை முட்டின்றுவேன், மண்டையை உடைச்சுவேன், உயிரை விடுவேன்னாரோன்னு நாமதேவர். அது மாதிரி என்னமா இருக்கு நமக்கு? இன்னைக்கு முடிஞ்ச விதம் கேட்டு பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளவுதான், நாளைக்கு வேணா பார்த்துப்போம், நமக்கு பசிக்கிறது. அப்படிதான் நாம நினைக்கிறோம். இந்த பானுதாசர் தாயார் சந்நிதிக்கு போறா, தாயார் அழறது தெரியறது இருக்கு. அம்மா சர்வ ஜெகன்மாதாவான தாங்கள் அழலாமா? ஏன் அழறே? பேச முடியாமல் ருக்மிணி தேவி விக்கி விக்கி பக்கத்துல பெருமாள் சந்நிதி, பாண்டுரங்கன் சந்நிதி, அங்க போய் பாருங்கிறார். நேரா பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்துக்கு வர்றார். பகீர்ங்கிற அந்த மூலஸ்தானத்துல யோக பீடம் இருக்கு, சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்துக்கு மேல பாண்டுரங்கனை காணும். சிம்மாசனம்னு பேரு. நான் பாண்டுரங்கன சந்நிதியில ஒரு 6-7 வருஷம் முன்னாடி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்த போது நினைச்சேன், இந்த பாண்டுரங்கனுக்கு சாஸ்வதமா ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணினா தேவலாம் அப்படின்னு என் மனசுல தோணினது. நம்மளை தரிசனம் பண்ணி வைக்கிற இந்த அனிருத் படவை பாட்டியல்கிட்ட இதை கேட்கணும், நம்ம என்ன கைங்கரியம் பண்ணலாம்னு கேட்கணும்னு நான் சன்னிதானத்தில் உட்காந்து நினைச்சுட்டே இருக்கேன். அவர் உள்ளேருந்து வெளியில வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துண்டு, இந்த பாண்டுரங்கனுக்கு ஒரு சிம்மாசனம் உண்டு, வெள்ளி சிம்மாசனம். அது ஒரு 40 வருஷமா இல்லை, நீங்க மகாராஜ் அந்த சிம்மாசனத்தை பண்ணுங்கோலேன்னு என்கிட்ட சொன்னார் அவர். நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு. அவரா வந்து இந்த சிம்மாசனத்தை பண்ணுங்கோ அப்படின்னார். உடனே எனக்கு பகவான், நாம இப்படி வாசல்ல வந்து உட்கார்ந்து நினைக்கிறோம், சர்வ ஜகத்தையும் ரட்சிச்சுட்டு இருக்கிற பிரபுவுக்கு நாம வருத்தப்படுறது தெரியறதே. நாம உட்கார்ந்து இப்படி நினைச்சோன்னு தெரிஞ்சதோன்னு உடனேவே அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி அந்த சிம்மாசனம் பண்ணினோம். அன்னைக்கே கிட்டத்தட்ட 110 கிலோவோ 120 கிலோவோ ஆச்சு வெள்ளி. இப்போ பண்டரிபுரம் போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாண்டுரங்கன் சிம்மாசனம், வெள்ளி சிம்மாசனம், பஜனை பண்ணியே பண்ணின சிம்மாசனம். நம்ம கைங்கரியம் பண்ணி இது ஏன் பணம் இல்லை, நீ உங்களை மாதிரி பக்தாளெலாம் கொடுத்த பணம் தான். நான் பஜனை பண்ணதோட சரி, பணம் உங்களோடது தான். அந்த சிம்மாசனத்துக்கு யோக பீட்டம்னு பேரு, சிம்மாசனம்னு பேர். சிம்மாசனத்தில் நிற்கிறான் பகவான். பகவான் மட்டும் அந்த சிம்மாசனம் இருக்கு, யோக பீடம் இருக்கு, பாண்டுரங்கனை காணும். பகீர்னது இருக்கு, எம்டியா இருக்க இடம். இது மாதிரி நாமதேவரும் ஞானேஸ்வரரும் க்ஷேத்ராடனம் முடிஞ்சு பண்டரிபுரம் வந்தார். அப்ப பாண்டுரங்கனை காணும். பாண்டுரங்கனை காணும்னா அவருடைய உருவம் இருக்கு, மூர்த்தி இருக்கு,
சைத்தன்யம் இல்லை. பொம்மை மாதிரி அவருடைய அந்த அர்ச்சாவதாரம் இருக்கே தவிர பாண்டுரங்கன் கோரா கும்பார் வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் இவர் போய் தான் அப்புறம் அழிச்சுன்னு இருப்பார். அதுபோல காணுங்கிறது இல்லை, அந்த அர்ச்சாவதார அந்த திருமேனியே காணும். இப்போ நான் போய் பார்க்குறமே இந்த பாண்டுரங்கனையே காணும். இவ்வளவு ஆசையாக வந்து என்னை பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணலாம்னு பகவானை காணுமே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு அங்கே இருக்கிற பாகவத ஆட்டெல்லாம் விசாரிச்சா அவ எல்லாரும் ஒரு கதை சொன்ன. பாண்டுரங்கன் எங்கேன்னு. ராமராயன்னு ஒரு ராஜா. அந்த ராஜா சாக்தன், அம்பாளை ஆராதனம் பண்ற ஒரு பக்தன். தன்னுடைய பராசக்திக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம். 9 ரத்னங்கள்ல 9 படிக்கட்டு தங்கத்துல வைரக்கற்கள் வச்சு இழைச்ச வைர சிம்மாசனத்துல ராஜராஜேஸ்வரிய புவனேஸ்வரிய வச்சு அவன் ஆராதனம் பண்றான். தினசரி நவாவரண பூஜை பண்றான், சப்தசதி பாராயணம் பண்றான். அப்படி ஒரு சாக்தன் அவன். பூஜைக்கு ஒரு பட்டரை நியமிச்சு அவரை வச்சு பூஜை பண்ணாமல் அந்த மகாராஜா அவனே பக்தனா இருக்கிறதுனால தானே ஆராதனை பண்றான். இந்த ராஜா ஆராதனை பண்றத அந்த ஊருக்கு வர பக்தர்கள்லாம் வந்து பார்ப்பார், தரிசனம் பண்ணுவா. அதுக்கு அனுமதி உண்டு. பண்டரிபுரத்திலிருந்து ஒரு பக்தர் அவர் க்ஷேத்ராடனம் போனார். இந்த ஹம்பி, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இடம் ஹம்பி. இந்த ஹம்பிக்கு வந்தார். இந்த ஊர்ல என்ன விசேஷம்னா, அந்த ஊர்ல 2 விசேஷம். ஒன்றும் இந்த ராஜா பூஜை பண்ண போறது, இன்னொன்று பரம பக்தரான புரந்தரதாசர் கடைசி காலத்தில் அவருடைய பஜனை பண்ணிட்டே இருக்கும்போது அவருடைய சரீரமே மறைஞ்சு போச்சு. சரீரமே மறைஞ்சு போச்சு. பகவானோட 2 கலந்தார். அந்த க்ஷேத்திரம் ஹம்பி க்ஷேத்திரம். இந்த ஊர்ல என்ன விசேஷம்னா, மகாராஜா பராசக்திக்கு பூஜை பண்ணுவனே அதான் விசேஷம். சத்திரம் சமர்ப்பியாமி, சாமரம் சமர்ப்பியாமி, விஜனம் வீஜியாமி, இதெல்லாம் பூஜையில் சொல்லுவா. சத்திரம், சாமரம், விசிறி, இது எல்லாம் அக்ஷதையை போட்டுட்டே சொல்லிட்டு இருப்பான். சத்திரம் சமர்ப்பியாமின்னு ஒரு கொடை பிடிக்க மாட்டான். சாமரம் வீஜியாமின்னு சாமரம் சமர்ப்பியாமின்னு சாமரம் போடுறதில்லை. விஜனம் வீஜியாமின்னு விசிறதில்லை. அனந்த கோடி பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்ப. இவனுக்கு அர்த்தம் தெரியாது, என்ன சொல்றோன்னு தெரிய போறதில்லை. ஆனால் வார்த்தையில் மட்டும் சொல்லிகிட்டே இருக்கும். எல்லாம் 2 அட்சதையை, அதுவும் பழைய அரிசியில் பண்ணி மஞ்சள் தடவி 10 வருஷம் ஆச்சு. அது கலரே கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு இருக்கு. அது அங்கே இருக்கிற அந்த மூர்த்தியோட பிராரப்தம். இப்படி அசிரத்தையாக இவன் பூஜை பண்ணுறதெல்லாம் வாங்கிக்க வேண்டிய சிரமம். பூஜை முடித்து அந்த ராஜா பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்த உடனே வந்தவாளை ஒரு தடவை பார்ப்பான். சில பேர்கிட்ட பேசுவான். இந்த பக்தரை பார்த்த உடனே அவனுக்கு பேசணும்னு தோணினது. கிட்டக்க வந்து, உங்களுக்கு எந்த ஊர்? அவர் சொன்னார், எனக்கு பண்டரிபுரம். அந்த ஊரில் என்ன விசேஷம்னா, இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க பண்டரிபுரம், அது தெரியாமல் இருக்கியா நீ? இவர் கோபம் வந்துடுது கொஞ்சம். என்ன விசேஷமா? சோடுதியா வைகுண்ட சுகஹரி. கபீர்தாசர் சொல்லல, வைகுண்ட சுகத்தை தியாகம் பண்ணிவிட்டு அந்த பண்டரிநாதன் இடுப்புல கையை வச்சு நிற்கிறான்ப்பா. கதைக்கு வந்திருக்கேளே, திடீர்னு கதைக்கு வந்திருக்கேளே, ஆச்சரியமா இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றா? நீங்க நிறைய காரியம், அந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் பங்கிடு பண்ணிவிட்டு இன்னைக்காவது வந்துடுவோன்னு வந்தேன் சொல்றாளு. ஒரே நேரத்தில் 4-5 காரியம் இருந்தா ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, விட்ட இடங்களை விட வந்த இடத்தை அவ உயர்வா நினைக்கிறான்னு தானே அர்த்தம். இவர் வைகுண்டத்தை விட்டுட்டு பண்டரிபுரம் வந்து நிக்கணும். பண்டரிநாதன்னா பகவான்னா அவருக்கு வைகுண்ட சுகம் அல்பமா இருந்துதான் அவருக்கு. கபீர்தாசர் சொல்றார், சோடுதியா வைகுண்ட சுகஹரி பாவ பக்தி கா புகாரே. छोड़ दिया वैकुंठ सुखहरि भाव भक्ति का भूखारे. काटे इस पर विकट कटी कर पीतांबर धारी रे. செங்கல் மேலே இடுப்புல கையை வச்சுன்னு பீதாம்பரதாரியா நிற்கிறானே இந்த பண்டரிநாதன், அவன் வைகுண்ட சுகத்தை தியாகம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்காக இங்க நிற்கிறான் அப்படிங்கிறார் கபீர்தாஸ். பாண்டுரங்கனுடைய பெருமையெல்லாம் சொல்றார். இன்னும் நிறைய சொல்லியிருக்கார்.
पांडुरंग 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 राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि नवनीत चौराय वल्लभाया नारद मुनीन्द्र रामधेयाय नारायणानंद तीर्थ गुरवे जय मंगलम नित्य शुभमंगलम बोला पुंडलीक वरदा जय सद्गुरुमूर्ति की समस्त भक्त मंडली की आंजनेय मूर्ति की